வணக்கம் நட்பூக்களே. நிலா கிருஷி தமிழ் நாவல்ஸ் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். கதையை பற்றின உங்களுடைய கருத்துக்களை கண்டிப்பாக கொடுங்க. அண்ட் கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப். காதல் சகியே அத்தியாயம் 36. விடுமுறையில் கணவனிடம் அனுமதி வாங்கி தன் அத்தையின் வீட்டிற்கு சென்று விட்டாள் பைரவி. அதையும் இதையும் என பல காரணத்தை கூறி தடுக்க பார்த்தவனை ஹேமாவதி தடுத்து விட்டார். இப்போ எதுக்கு அவளை தடுத்துட்டே இருக்க ஆத்ரேயா? அவள் போயிட்டு வரட்டும், ரதிக்கும் ஆசை இருக்கும்ல. அவர் ஒரு அதட்டல் போடவும் மனைவியை அழுத்தமாக பார்த்துவிட்டு சரி என்று தலையாட்டி விட்டான். இவ்வளவு நாட்கள் கழித்து அத்தையின் வீட்டுக்கு வந்ததில் பேசுவதற்கு நிறைய விஷயங்கள் இருந்தன. பைரவிக்கு நேரம் போவதே தெரியவில்லை. ரதிதேவியை பற்றி சொல்லவே வேண்டியதில்லை. குழந்தையுடன் ஐக்கியமாகிவிட்டார். ஆத்வியும் புது இடத்தில் தனது பாட்டியுடன் ஒட்டிக்கொள்ள தவித்து போனது என்னவோ ஆத்ரேயன் மட்டும்தான். அவனுக்குத்தான் அனைத்திற்குமே அவள் தேவையே. எல்லாவற்றிற்கும் மேல் அவளும் குழந்தையும் இல்லாத அறை, அதை அவன் விரும்பவே இல்லை. எப்படியோ 2 நாட்களை கடத்தியிருந்தவன் 3ஆம் நாள் ரதிதேவியின் வீட்டிற்கு கிளம்பிவிட்டான். அடடே வாப்பா! முகம் மலர வரவேற்று ரதிதேவிக்கு மகிழ்ச்சி பிடிபடவில்லை. பா! 2 நாள் கழித்து தந்தையை கண்டவுடன் தத்தி தத்தி ஓடிச் சென்று தன் அப்பாவின் காலை கட்டி கொண்டது அந்த சின்னவாண்டு. என் செல்லம்! குழந்தையை அள்ளி உச்சி முகர்ந்தவனுக்கு நிறைவாக இருந்தது. மாலை நேரம் கல்லூரி முடிந்து அங்கு வந்திருந்தான். இரவு உணவை முடித்துவிட்டு சென்று விடுவான் என்ற எண்ணத்துடன் பைரவி தனது அத்தையுடன் இணைந்து இரவு உணவை தயாரிக்கும் பணியில் இறங்கிவிட கண்ணை சுழற்றி தேடியவனின் பார்வை தனது மனைவியைத்தான் கேட்டது. அவனுக்கு பிடித்த சப்பாத்தியும் பன்னீர் பட்டர் மசாலாவும் தயாராகியிருந்தது. குழந்தைக்கு குழைவாக இட்லியுடன் ரசம் சேர்த்து ஊட்டி விட்டுவிட்டு உறங்க வைத்திருந்தாள் பைரவி. மூவரும் அமர்ந்து உணவு உண்டது அழகிய தருணமாக தோன்றியது அனைவருக்குமே. சமையலறையை ஒதுக்க ரதி சென்றுவிட ஆத்ரேயன் ஹால் சோபாவில் அமர்ந்திருந்தான். கணவன் கிளம்பி விடுவான், வழியனுப்பிவிட்டு வந்து படுப்போம் என்ற எண்ணத்துடன் அவள் அங்கேயே நின்றிருக்க அவனோ கிளம்பும் பாடாக இல்லை. பொறுத்து பொறுத்து பார்த்தவள், கிளம்பலையா? நேரமாச்சு என்று கேட்டே விட்டாள். நான் இங்கே தங்கத்தான் வந்தேன். மனைவியை பார்த்து முறைத்துவிட்டு அறைக்குள் புகுந்தான். தொட்டிலில் குழந்தை உறங்கிக் கொண்டிருக்க எட்டி பார்த்துவிட்டு சென்று மெத்தையில் படுத்தான். இங்கேயே தூங்குறீங்களா? அவளுக்கு சந்தோஷமாக இருந்தாலும் ஏசி இல்லாமல் அவனால் தூங்க முடியுமா என்று சந்தேகம். என் பேபி இல்லாமல் என்னால் அங்கே தனியாக இருக்க முடியல, அதுதான் வந்துட்டேன். உண்மையில் பேபி என்று அவன் அவளைத்தான் குறிப்பிட்டான். ஆனால் அவள் நினைத்து கொண்டால் குழந்தையை கூறுகிறான் என்று. உதடு சுளித்து அவனுக்கு அழகு காண்பித்தவள் அத்தையிடம் சென்று விஷயத்தை தெரியப்படுத்திவிட்டு அறைக்குள் நுழைந்தாள். எப்பொழுதும் இரவு உடை அணிபவள் அன்று வெள்ளை நிற நைட்டி அணிந்திருந்தாள். 2 கைகளையும் தலைக்கடியில் கொடுத்தபடி மல்லாக்கப்படுத்திருந்தவன் அவளைத்தான் பார்த்து கொண்டிருந்தான். நான் படுக்கணும். படு, நான் வேண்டாம்னு சொல்லலையே. கொஞ்சம் தள்ளுங்க, நான் எப்படி உள்ளே போய் படுக்கிறதாம்? சுவற்றை ஒட்டி போடப்பட்டிருந்த கட்டிலின் அந்த பக்கத்தை கண்களால் சுட்டி காட்டினாள். ஐம் சோ டயர்ட், என்னால் நகர முடியாது, என்னை தாண்டி போய் படுத்துக்கோ. என்னவோ மலையை முறிக்கும் வேலையை அவனை செய்ய சொல்லியதைப் போல் சலித்து கொண்டவன் விழிகளை மூடிக்கொண்டான். ரொம்பவும் தான். வாய்க்குள் முணுமுணுத்தவள் விளக்கை அணைத்துவிட்டு கட்டிலில் ஏறி அவனை தாண்டி செல்ல முயல நைட்டி தடுக்க அவன் மேலேயே விழுந்து வைத்தாள். தொம்மென்று தன்மேல் விழுந்த மலர்மூட்டையின் எழில்மிகு வளைவுகள் அவனுக்குள் சுக அவஸ்தையை தோற்றுவிக்க உள்ளுக்குள் ரசித்தாலும் வெளியே எரிந்து விழுந்தான். ஏய், பார்த்து போக தெரியாதாடி என்று சீறினான். இல்ல, தெரியாம. திணறியவள் எழ முற்பட அவளது தாலிக்கொடி சென்று அவனது டிஷர்ட்டின் பட்டனில் மாட்டிக்கொண்டது. ஐயோ சாரி, இப்ப எடுத்துடுறேன். திடீரென்று அவன் மேல் விழ நேர்ந்ததில் அவளுக்கோ அதிர்ச்சி. தடுமாற்றத்துடன் தாலிக்கொடியை பட்டனிலிருந்து பிரிக்க முயற்சிக்க ஒரு கரத்தை மட்டும் பயன்படுத்தி அவளால் எடுக்க முடியவில்லை. இன்னொரு கரத்தையும் எடுக்க மீண்டும் அவன் மீதே விழுந்து வைத்தாள். திண்மையான மார்பில் உணர்ந்த பெண்ணவளின் மென்மைகள் அவனை ஆட்டம் காணச் செய்தன. இத்தனை கலோபரத்திலும் அவன் கைகளை தலைக்கடியில் கொடுத்து அவளைத்தான் பார்த்து இல்லை இல்லை ரசித்து கொண்டிருந்தான். கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்க, அவள் விழிகளால் கெஞ்ச கைகளை நகர்த்தியவன் சிக்கலை அவிழ்க்க ஆரம்பித்தான். பட்டனிலிருந்து எடுத்து கொண்டிருந்தவனின் பார்வை எதேச்சியாய் உயர அது சென்று விழுந்த இடம் என்னவோ மிக மிக அபாயகரமான இடத்தில்தான். கரங்கள் தனது செய்கையை நிறுத்திவிட பார்வையோ தன்னை நோக்கி குனிந்திருந்தவளின் நிலை வெளிப்படுத்திய நளினங்களில் தாபத்துடன் படிந்தது. எதுவும் செய்யாமல் அவன் அமைதியாக இருக்கவும், என்ன பண்றார் இவரு? எண்ணியபடியே நிமிர்ந்தவளுக்கு அந்த கள்வனின் பார்வை போன திசை தெரிந்துவிட்டது. ஹலோ வாத்தியாரே, உங்க பார்வை சரியில்லை, கண்ணை நோண்டிடுவேன். அவனை திட்டியவள் தனது உடையை இழுத்து விட்டு கொண்டாள். ரொம்பவும் தான், போடி. உதட்டை சுளித்தவன் பட்டனிலிருந்து தாலிக்கொடியை எடுத்து விட்டான்.
விலகி படுத்து கொண்டவளுக்குள் குறுகுறுப்பு. அவளுக்கு முதுகு காட்டி திரும்பி படுத்து கொண்டவனின் உதடுகள் சிரிப்பில் விரிந்து கொண்டன. அன்று மட்டுமல்ல, பைரவி அங்கிருந்த 4 நாட்களும் ஆத்ரேயனும் அங்குதான் இருந்தான். கல்லூரி முடிந்து நேராக ரதிதேவியின் வீட்டுக்கு வந்து விடுவான். 1 வாரம் முடிந்து கையோடு மனைவியையும் மகளையும் அழைத்து கொண்டுதான் வீட்டிற்கு திரும்பினான். நாட்கள் நகர்ந்தன. கல்லூரி திறந்து வழக்கம் போல் செயல்பட ஆரம்பித்தது. கல்லூரி ஆரம்பித்து 3 மாதங்கள் கடந்திருக்கும். கல்லூரி சார்பாக சுற்றுலா ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. 2ஆம் வருட மாணவ மாணவிகள் மட்டும் விருப்பமுள்ளவர்கள் கலந்து கொள்ளலாம். பைரவி வகுப்பில் கிட்டத்தட்ட அனைவருமே பெயர் கொடுத்திருந்தனர். குழந்தையை விட்டுவிட்டு செல்ல முடியாது என்ற எண்ணத்துடன் பைரவி பெயர் கொடுக்கவில்லை. பெயர் பட்டியலை பார்த்த ஆத்ரேயன் மனைவியை அழைத்தான். பைரவி, உன்னை சேர்மேன் கூப்பிடுறாரு. ஒரு ஆசிரியர் வந்து கூறிவிட்டு செல்ல கேலியாக சிரித்த தோழிகளை செல்லமாக மிரட்டிவிட்டு ஆத்ரேயனின் அறையை நோக்கி நடந்தாள். எக்ஸ்கியூஸ் மீ சார். மெலிதாய் தட்டிவிட்டு உள்ளே நுழைய மடிக்கணினியில் எதையோ பார்த்து கொண்டிருந்தான் அவளது கணவன். கூப்பிட்டீங்களா? எஸ். காலேஜ் டூருக்கு நீ ஏன் நேம் கொடுக்கல? காஷ்மீர் ட்ரிப் போயிட்டு வரலாமே. போகலாம் தான். ஆத்வி ரொம்பவும் தவிச்சு போயிடுவா. நான் இல்லாமல் 5 நாள் மேனேஜ் பண்ண முடியாது. ஆசை இருந்தாலும் குழந்தைக்காக மறுத்தாள். அவன் அதை கண்டு கொண்டான். அந்தந்த வயதில் அந்தந்த விஷயங்களை அனுபவித்து கொள்ள வேண்டும். இந்த சிறு வயதில் குழந்தை என்று ஒரு சிறு வட்டத்திற்குள் அடைபட்டு கொள்ளக்கூடாது என்பதில் அவன் மிக மிக கவனமாக இருந்தான். அதனால்தான் அவளை வற்புறுத்தி படிக்க அனுப்பினான். ஆத்வியை அம்மா பார்த்துக்குவாங்க. ரதி அம்மாவையும் வர சொல்லிடுவோம். 2 பேரும் மேனேஜ் பண்ணிக்குவாங்க. நீ வா, போயிட்டு வரலாம். அவன் வற்புறுத்தினான். நீங்களும் வர்றீங்களா? அவள் பட்டென்று வினவ. நான் வராமலா? நான் கண்டிப்பா வருவேன். அவன் கூற அவளுக்கு யோசனை. ஆத்வி சமாளிச்சுக்குவாளா? சின்ன குழந்தை. நைட் டைம் நான் தான் ஃபீட் பண்ணுவேன். பால் குடிக்கும் குழந்தையை விட்டுவிட்டு செல்லும் தயக்கத்துடன் அவள் நிற்க, டூர் கிளம்ப இன்னும் 1 வாரம் இருக்குதல்ல, அதுக்குள்ள அவளுக்கு புட்டிப்பால் பழக்கு. அதுதான் ஆத்வி குட்டிக்கும் 1.5 வயசு ஆகிடுச்சல்ல. அவளை எப்படியாவது சுற்றுலா அழைத்து சென்று விட வேண்டும் என்ற முனைப்பில் அவன் இருந்தான். சரி. அவள் தலையாட்டி விட அவள் பெயரும் சுற்றுலா பட்டியலுடன் இணைக்கப்பட்டது. வீட்டில் வந்து ஹேமாவதியிடமும் சொல்ல அவரும் சந்தோஷமா போயிட்டு வா, நான் பார்த்துக்கிறேன் என்று சொல்லிவிட்டார். அன்று இரவிலிருந்தே குழந்தைக்கு புட்டிப்பால் பழக்க ஆரம்பிக்க அவளது பெண்ணரசியோ வாயிலேயே வைக்க மாட்டேன் என்று வீரென்று கண்ணை மூடிக்கொண்டு கத்தியதில் அவள்தான் பால் புட்டியை எறிந்துவிட்டு பால் புகட்ட வேண்டியதாய் போயிற்று. சுற்றுலா செல்லவில்லை என்று மறுத்தவளை, 5 நாள் தானே பைரவி, நானும் ரதியும் மேனேஜ் பண்ணிக்கிறோம், நீ சந்தோஷமா போயிட்டு வா, அதையும் இதையும் கூறி அவளை சமாதானப்படுத்தி சம்மதிக்க வைத்து விட்டனர். அரை மனதுடன் தான் கிளம்பி சுற்றுலாவுக்கு சென்றாள் பைரவி. புஷ்பகா விமான நிறுவனத்தை சேர்ந்த விமானத்தில்தான் காஷ்மீர் பயணம் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. பொதுவாக மாணவர் பைலட் உரிமம் பெற படிக்கும் மாணவ மாணவிகள் சுமார் 60 மணி நேரம் விமானத்தில் பறந்திருக்க வேண்டும். அந்த பயிற்சியும் அளிப்பதற்காகத்தான் இந்த சுற்றுலாவும் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. காஷ்மீர் பயணம் தொடங்கியது. இன்னொரு விமானியுடன் சேர்ந்து விமானத்தை இயக்கியது ஆத்ரேயன் தான். அவனுக்குத்தான் இதில் நிறைய அனுபவம் இருக்கிறதே. பைரவிக்குத்தான் புது அனுபவமாக இருந்தது. விமானத்தில் அவள் பறப்பதே இதுதான் முதல் முறை. அருகில் கணவன் இருந்தால் நன்றாக இருக்கும் என்று தோன்றியது. சில மணி நேர பயணங்களுக்கு பிறகு காஷ்மீரும் வந்தடைந்து விட்டனர். பேருந்து ஒன்றை ஏற்பாடு செய்து அனைவரும் புக் பண்ணியிருந்த ரிசார்ட்டிற்கு சென்றனர். 4 பேருக்கு ஒரு அறை என்று ஒதுக்கப்பட்டிருந்தது. கடைசியில் தனியாக நின்றது பைரவிதான். பரவாயில்ல, நாங்கள் 5 பேரும் ரூமை ஷேர் பண்ணிக்கிறோம் கூறியபடி தோழிகளுடன் செல்ல அந்த ரிசார்ட் உரிமையாளரோ, நோ மேம், ஒரு ரூம்க்கு 4 பேர் தான் அலவுட். வேணும்னா உங்களுக்கு தனியாக ஒரு ரூம் புக் பண்ணிக்கலாம் என்றார். தனியாக என்னால் ஸ்டே பண்ண முடியாது, அவள் மறுக்க. இட்ஸ் ஓகே, அவள் என் கூட ஸ்டே பண்ணிக்கட்டும் என்றான் ஆத்ரேயன். அந்த உரிமையாளருக்கு அவர்கள் கணவன் மனைவி என்று தெரியாதல்லவா? திணறியபடி முழித்து கொண்டிருக்க, தே ஆர் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் என்று அவனிடம் விளக்கினார் இன்னொரு ஆசிரியர். ஓகே, ப்ராப்ளம் சால்வ்டு. அந்த உரிமையாளர் அகன்றுவிட அனைவருமே தத்தமது அறைக்குள் புகுந்து கொண்டனர். அடுத்த நாள் காலையிலிருந்துதான் சுற்றி பார்க்க செல்வதாக இருந்தது. அப்படியே நின்ற மனைவியின் பையை எடுத்துக்கொண்டு தனக்காக ஒதுக்கப்பட்டிருந்த அறைக்குள் நுழைந்தான் ஆத்ரேயன். வான்னு கூப்பிட்டால் முத்து உதிர்ந்திடும். முணுமுணுத்தபடியே கணவனை தொடர்ந்தாள் பைரவி. தொடரும்.